உலகிலுள்ள அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். அவர் நமக்காக தன் சொந்த குமாரனையும் தந்து நம்மில் அன்பு கூர்ந்தவர். அவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளைக் கொண்டு முன்னுரைத்தபடி இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு இருக்கும்படி பரிசுத்த ஆவியை பிதாவிடம் இருந்து புறப்பட பண்ணியுள்ளார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார். இது நாம் அறிந்த சத்தியம். தேவன் நம்மை சுற்றி திரளான சாட்சிகளை முன் உதாரணமாக நமக்கு வைத்துள்ளார். ஆனாலும் பிசாசு நம்மை சோதிக்கிறன். எனவே நாம் பிசாசிடம் தோற்றுப்போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசை விலகிப்போக பண்ணியவர் நம் ஆண்டவர் இயேசு. சரி, இப்போது பிசாசு யார் என்பதை பார்ப்போம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்கிறார். ஏன் எனில் லத்தின் மொழிபெயர்ப்பின் பொது விடிவெள்ளி என்பதற்கு லூசிபர் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களின் கதைகளின் படி விடிவெள்ளி என்பதற்கு சாத்தான் என்று போதிக்கப்பட்டது. ஆங்கில மொழிபெயர்ப்பின் போது வானத்தில் இருந்து விழுந்த வியாழன் கிரகத்தை குறிக்கும் கிரேக்கர்களின் கதை படி சாத்தான் என்று போதிக்கப்பட்டது. ஆனால் இந்திய புராணங்களின் படி நாம் விடி வெள்ளியை குறிக்கும் சூரியனுக்கு அருகில் இரண்டாவதாக உள்ள வெள்ளிக்கிரக கதைகளையோ அல்லது வியாழன் கிரகத்தை குறிக்கும் குரு பற்றிய கதைகளின் படி போதிக்க முடியாது. எனவே இதுபோன்ற கலப்பான போதனைகளை தவிர்த்து வேதத்தை மாத்திரம் நாம் போதித்தல் வேண்டும். வேத அறிவை பெற வாஞ்சிக்க வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆதியாகமம் 3:1. எனவே வேதம் சாத்தானை காட்டு ஜீவன் என்கிறது. ஆனால் மற்ற கலப்பன போதனைகளை கொண்டு தூதன் என்கிறோம். இது தவறு. இது போன்ற தெளிவான சத்தியங்களை அறியவும் 6ஆம் நாள் படைப்புகளை பற்றி அறியவும் தெரிந்த வேதத்தில் தெரியாத சத்தியங்களை அறிய இறைவனின் படைப்பு என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். புத்தகம் தேவை என்றால் 834446369110 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நன்றி.